திருவன் சரணம். இந்த நிகழ்ச்சி சம்பந்தமாக இருக்கும் உங்களுடைய காலம் இது. உங்களுடைய கேள்விகள், பிரச்சனைகள் இப்ப கேட்கலாம். மைக் அன்மியூட் பண்ணி பேசுங்கள். திருவான் சரணம் ஆரியன் அவர்களே. ஆமாம், திருவான் சரணம். கடந்த வாரங்கள்ல என்னால இந்த ஜூம் கலந்துரையாடலுக்கு சம்பந்தமாக முடியவில்லை ஆரியன் அவர்களே. ஆமா, என்னன்னா ஆரியன் அவர்களே, எனக்கு இன்னுமே அந்த நான் அப்படின்ற ஒரு பிடிப்பு இருக்குன்னு எனக்கு தோணுதாரு ஆரியன் அவர்களே. யாரும் ஏதாவது ஒரு வார்த்தை சொன்னாலும் அது என்னையா சொல்றாங்க, என்னதான் சொல்றாங்க, இப்படி என்னைய ஏசிட்டாங்க, எனக்கு இப்படி புகழ்ந்து பேசுறாங்க, எனக்குத்தான் இது எனக்குத்தான் அப்படின்ற ஒரு எண்ணம் சாதாரண ஒரு மனிதனுக்கு எப்படி ஏற்படுதோ அந்த மாதிரி ஒரு கவலைக்கிடமான அந்த ஒரு ஃபீல் வருது அறியாதவர்களே. இன்னமும் இது கடந்த 3-4 வாரங்களா 3 வாரங்களா நான் இந்த ஜூம் கலந்துரையாடலுக்கு வரல அறியாதவர்களே. அதனாலயா நான் கேட்காதனாலயா இல்ல என்னன்னு விளங்கல அறியாதவர்களே. புரியுதுமா உங்களுக்கு பிரச்சனை என்னன்னு. அதாவது உங்களுக்கு இன்னும் அந்த உலகம் உண்மையா இருக்குது. அப்போ பார்ப்பது கேட்பது உண்மையா இருக்கிறதுனால நம்ம பார்ப்பதில் கேட்பதில் இது எனக்கு தான் நடக்குது, என்னதான் பேசுறாங்க, என்னதான் சொல்றாங்க, என்னதான் திட்டுறாங்க அப்படின்ற நிலையில தான் நீங்க இருக்கீங்க அப்படின்றது உங்களுக்கே எனக்கு புரியுது. நான் இருக்கிறேன், எனக்கு நான் இருக்கிறேன். அப்போ நான் இருக்கும் வரைக்கும் எனக்கு இந்த மாதிரி இன்னல்கள், இந்த மாதிரி சிக்கல்கள், துன்பங்கள் இருக்கத்தான் செய்யுது. அப்போ இது சூம் கலந்துரையாடல் ரொம்ப முக்கியம். நம்ம வாரத்துக்கு ஒருக்கா தான் இந்த கலந்துரையாடல் இப்ப நம்ம கலந்து கொண்டு கலந்துரையாடுறோம், பேசுறோம். அப்போ இது ரொம்ப முக்கியம். கண்டிப்பா இந்த கலந்துரையாடல் என்பது நாங்க இவ்வளவு காலம் உலகத்தை உண்மையை நம்பித்தான் வந்தோம், அனுசோத்தையில தான் இருந்தோம். பார்ப்பது, கேட்பது, உணர்வது எல்லாமே உண்மை அப்படின்னு நினைச்சுதான் வாழ்ந்து வந்தோம். மற்றவர்களும் இப்படித்தான் இருக்கிறாங்க. எங்களை சார்ந்தவர்களும், சூழலும், குடும்பத்து உறுப்பினர்களும், சார்ந்தவர்களும் எல்லாமே, உலகத்தில் வாழ அனைவருமே இந்த உலகம் உண்மையை நம்பிக்கொண்டு தான் இருக்கிறாங்க. அப்ப இந்த மாதிரி இந்த சூழல்ல தான் இன்னைக்கு நாங்களும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்ப இந்த சூழல்ல வாழும் நாங்க இதிலிருந்து மீள்வது என்பது லேசான காரியம் இல்லை, இது இலகுவான காரியம் இல்லை, இது ரொம்ப கடினமான காரியம். இது பரிசோத்தைக்கு வர்றது என்பது, சத்தியத்தை புரிஞ்சு கொள்வது என்பது. அப்போ அதுக்கு முயற்சியோடு நாங்கள் ஈடுபாடு காட்டணும், செயல்படணும். இந்த முயற்சியோடு நாங்கள் செயல்படணும். அப்போ அதுக்கு இந்த சோம் கலந்துரையாடல் என்பது ரொம்ப முக்கியம், கண்டிப்பா தேவை. அப்போ அதை நாங்க விட்டுட்டு மறுபடியும் அந்த உலகத்தோட இணைஞ்சு போய்கிட்டு இருக்கோம். அதுதான் நடக்குது. அப்ப இவ்வளவு காலம் நாங்க சின்னதுல இருந்து இவ்வளவு தின வயசாகியும் உலகம் உண்மையை நம்பிக்கொண்டு சாமானியமான மனிதனை போலத்தான் வாழ்ந்தோம். அப்ப அதிலிருந்து மீள்வதற்குத்தான் இந்த கலந்துரையாடல் என்பது இப்ப இந்த இந்த சூம் உரையாடல் என்பது நடக்குது. அதுல கலந்து கொண்டு கலந்துரையாடும் போதுதான் எங்களுடைய பிரச்சனை எங்களுக்கு என்ன அப்படின்றது புரிய வரும். கல்யாணமித்தவின் இந்த வழிகாட்டலினூடாக என்னை நான் புரிஞ்சு கொள்றீங்க. ஏன்னா இந்த உலகம் இருக்குது, பார்ப்பது, கேட்பது,
உணர்வது. ஏதாவது பிரச்சனை ஒரு வீட்டுல இருக்கும்போது, குடும்பத்துல இருக்கும்போது, அந்த குடும்பத்துல ஏதாவது சிக்கல்கள், பிரச்சனைகள் வருதுன்னு சொன்னா, அந்த பிரச்சனைகள்ல நான் மாட்டிக்கொள்றேன். சிக்கல்களுக்கு நான் அகப்படுறேன். அப்போ அங்கே நான் தீ பற்றிக் கொள்றேன். அந்த தீக்கு இரையாகிறேன். அப்போ வேதனையில் வெந்து அந்த வேதனைக்கு உள்ளாகிறேன். அப்ப அந்த வேதனைக்கு உள்ளாகும் நான் அந்த வேதனையை அனுபவிக்கிறேன். நான் துன்பத்துல தான் இருக்கிறேன். அப்போ இதிலிருந்து தான் மீள்வதற்கு இந்த சத்தியம் தேவைப்படுது இன்னைக்கு. இந்த துன்பத்திலிருந்து மீள்வதற்கு, இந்த வேதனையிலிருந்து விடுபடுவதற்கு தான் இந்த சத்தியம் தேவை. அப்ப அது லேசா கிடைக்காது. அது இலகுவானது ஒண்ணு கிடையாது. ரொம்ப கடினமா உழைக்கணும் இதுக்கு. ரொம்ப கஷ்டப்படணும். ஏன்னா, நாங்க இன்னைக்கு ஸ்கூல் போறோம். ஸ்கூல் பாடசாலையில போயிட்டு படிக்கிறோம். படிச்சு பெரிய ஆளாகணும். பெரிய இன்ஜினியர் ஆகணும். பெரிய டாக்டர் ஆகணும். அப்படின்னு சொல்லி எவ்வளவு கடுமையா உழைச்சு படிக்கிறோம். ஏன்னா இந்த உலகத்துல வாழணுன்றதுக்காக கடுமையா உழைச்சு ராத்திரி கண் விழிச்சு படிக்கிறோம். ஆனா அந்த அளவுக்கு இந்த நிர்வாணத்தை அடைய, இந்த துன்பத்திலிருந்து மீள்வதற்கு யாருக்கு முயற்சி பண்றது? யாருமே அப்படி ஒரு முயற்சி செய்றாங்களா? யாருமே அப்படி ஒரு முயற்சி செய்ய மாட்டேன்றாங்க. இந்த சம்சார துன்பம் என்பது அவங்களுக்கு தெரியாதனால, இந்த வேதனை அவங்களுக்கு புரியாதனால, அதிலேயே வெந்து வெந்து நூல்ல வெந்து வெந்து எந்த நாளும் வெந்து வெந்து கொண்டிருக்கிறாங்க. காரணம் என்னன்னா, அதுதான் அறியாமை. அறியாமையின் காரணமா அவர்கள் எந்த நாளும் அந்த குழியிலேயே கிடக்குறாங்க. இப்ப அந்த குழியிலிருந்து மேல வரணுமா இருந்தா, அவருடைய முயற்சியால மட்டும் தான் அவனுக்கு முடியும். அவருக்கு முயற்சி இல்லைன்னு சொன்னா, புத்தரே நேரடியா அதுதான் சத்தியம் அப்படின்னு உங்ககிட்ட சொன்னாலும், அத நீங்க ஏத்துக்கொள்ள மாட்டீங்க. ஏன்னா, நீங்க போறது உங்க வீட்டு உங்க வீட்டு உலகத்த நோக்கி. ஆனா பகவான் புத்தர் அவர்கள் சொல்றாங்க, நீங்க போற உலகம் என்பது அப்படி ஒண்ணு கிடையாது. அப்படி ஒண்ணு எங்கேயுமே இல்ல. நீங்க எல்லாம் நினைச்சு கொண்டிருக்கீங்க. அது உண்மை கிடையாது. மாயை அப்படின்னு சொன்னாலும், உங்ககிட்ட சொன்னாலும், நீங்க அத ஏற்றுக்கொள்ளாட்டி, நீங்க அத புரிஞ்சு கொள்ளாட்டி, அது புத்தர் மேல பிழையா? இல்ல. அது உங்களுடைய பிழை. அப்ப அத நீங்க சரி செய்யறதுக்கு உங்களுடைய முயற்சி தானே தேவைங்க இன்னைக்கு. நீங்க முயற்சியோட இணைஞ்சு நீங்க முயற்சியும், விடாமுயற்சியும், இந்த அர்ப்பணிப்பும் உங்ககிட்ட இருந்துச்சு சொன்னா, அந்த அர்ப்பணிப்பின் காரணமா நீங்க சோமுக்கு கலந்து கொண்டாலும் கொள்ளாட்டியும், நீங்க அது சத்தியத்தோட இணைந்து இருந்தீங்கன்னு சொன்னா, அந்த சத்தியத்தின் சத்தியத்தின் சத்தியத்தோட இணைந்து இருக்கிற நீங்க உங்ககிட்ட எந்த ஒரு உங்கள எதையுமே தாக்காது. எதையுமே உங்கள தாக்க முடியாது. ஏன்னா, எல்லாமே எண்ணங்கள். இந்த சத்தியத்த நீங்க கையாண்டு உங்களுக்குள் பிரத்யட்சம் அடைஞ்சிருந்தா தான் அது உங்களுக்கு நடக்கும். அ அந்த நிலைக்கு இன்னும் நீங்க வராதனால, அப்ப நீங்க இன்னும் அந்த ம் என்ன சொல்றது? இந்த வேலியின் மேல தான் நிக்கிறீங்க இன்னும். வேலியில் நிக்கிறீங்க. எங்கிட்டு விழுறதுன்னு தெரியாம நின்றுகிட்டு இருக்கீங்க. அப்ப நீங்க அனுசோத்தைக்கு பக்கம் விழுறதுக்கு நெறைய சான்ஸ் இருக்கு இன்னும். அதுல தான் விழுந்து கொண்டிருக்கீங்க. அப்ப அதுல நீங்க அந்த பக்கம் விழ உங்களுக்கு கிடைப்பது வெறும் துன்பம் மட்டும்தான். உங்கள ஏதாவது சொல்லிட்டாலும் உங்களுக்கு அது ஒரு துன்பத்தை கொடுக்குது. ஏதாவது உங்களுக்கு பிழையா நடந்துச்சு அப்படின்னு சொல்லி நீங்க எடுத்துக்கொண்டு அந்த வேதனைக்கு உள்ளாகுறீங்க. குடும்பத்துல உறுப்பினர் ஏதாவது சொல்லிட்டாங்கன்னு சொன்னா, அதுக்கு பொங்கி எழுறீங்க. பொங்கி எழுந்து அவர்களுக்கு நீங்க பிரதி வார்த்தைகளை கொடுத்து, அதுல அவங்களையும் தாக்கி நீங்களும் தாக்கப்படுறீங்க. இங்கே அப்படி ஒண்ணு உண்மையிலேயுமே கிடையாது. இப்ப இதுதான் வேதனை. அப்ப அதுலேருந்து மீளத்தான் நாங்க முயற்சி செய்யணும். முயற்சியோடு நாங்கள் ஈடுபடும்போது, எங்கள தாக்குறதுக்கு இங்க அப்படி ஒண்ணு கிடையாது. இங்க எங்கள யாராலும் தாக்க முடியாது. ஏன்னா, எல்லாமே எண்ணங்கள். எண்ணங்கள் என்பது எங்கேயும் இல்லன்னு சொன்னா, அது அப்போ தாக்குவதற்கு இங்க ஒருத்தர் இல்ல. என்னை தாக்க யாராலும் முடியாது. ஏன்னா, நான் என்று இங்க ஒருவர் இல்ல. நான் இருக்கும் வரைக்கும் என்னை தாக்கலாம். என்னை தாக்குவாங்க. அப்போ நான் இல்லாட்டி என்னை தாக்க யாரால முடியுமா?
என்னை திட்டவோ, என்னை பேசவோ, என்னை ஏசவோ, என்னை அடிக்கவோ யாராலும் முடியுமா? யாராலும் முடியாது. அது ஒருபோதும் நடக்காது. நான் இருக்க வரைக்கும் எனக்கு எல்லாமே நடக்கும். நல்லது நடக்கும், கெட்டது நடக்கும், இன்பம், துன்பம், லாபம், நஷ்டம் எல்லாமே எனக்கு இருக்கு. நான் இல்லாட்டி எனக்கு என்ன இருக்கு? எனக்கு ஒண்ணுமே இல்ல. ஏன்னா நான் இல்ல. நான் இருக்கிறனால தான் எனக்கு எல்லாமே நடந்துகிட்டு இருக்கு இன்னைக்கு. நான் இல்லாட்டி எனக்கு நடக்கிறதுக்கு ஒண்ணுமே கிடையாது இங்க. அப்போ நீங்க உங்கள அறிஞ்சுகிட்டு இருக்கீங்க. நான் இருக்கிறேன். நான் மற்றவர்களைப் போலத்தான் இன்னும் இருக்கிறேன் அப்படின்றத நீங்க அறிஞ்சு கொண்டிருக்கிறது பெரிய ஒரு விஷயம். அதுதான் இங்க தேவை. என்னை நான் அறிஞ்சு கொள்ளணும் முதல்ல. என்னை நான் அறிஞ்சு கொண்டா தான், அப்ப எனக்கு எனக்கு மீளல் என்பது நடக்கும். நான் அப்போதான் அந்த எண்ணிலிருந்து நான் மீள முடியும். என்னை நான் அறிந்து கொண்டால். என்னை நான் அறிந்து கொள்ளாட்டி நான் எப்படி எண்ணிலிருந்து மீள்வது? அப்போ நான் எங்கே இருக்கிறேன் என்ற அ விஷயம் புரிய வரும் இந்த சத்திய தர்ம போதனையில தான். இத கேட்காத ஒருவருக்கு, நான் எங்கே இருக்கிறேன்னு சொல்லி அவருக்கு தெரியாது. இந்த உடல் தான் நான் என்று அவர் நினைச்சு கொண்டிருப்பாரு. ஆனா உண்மையிலே அப்படி இல்ல. இந்த எண்ணம் தான் நான். வெளியில் இருக்கிறது என்று எடுத்துக்கொண்ட எண்ணம் தான் நான் என்ற சத்தியத்தை கேட்டவருக்குத்தான் இது புரியும். அது கேட்பது இந்த புத்தோத்பாத போதனையில. வேற எங்கேயாவது நீங்க கேட்டிருக்கீங்களா? இல்ல. அது கேட்பதற்கு வாய்ப்பே இல்ல. அப்படி ஒரு யாரும் சொல்லவே மாட்டேன்றாங்க. நான் தான், அந்த எண்ணம் தான் நான். வெளியில் இருக்குன்னு சொன்னா, அதுக்கு நல்லது, கெட்டது என்ற 2 பக்கங்கள் அங்கே உருவாகுது. நல்லதும் இருக்கு, கெட்டதும் இருக்கு. வெளியில் இருக்குன்னு சொல்லி எடுத்துக்கொண்டா. அப்ப நல்லதுக்கு நான் இரையாகிறேன், கெட்டதுக்கும் இரையாகிறேன். அப்ப இதுதான் ராக, தேச, மோக. அப்போ நல்லதுக்கும், கெட்டதுக்கும் இரையாகிறேன்னு சொன்னா, அப்போ அந்த தீயில் நான் வெந்து கொண்டிருக்கிறேன் இந்த நாளும். வேதனைக்கு உள்ளாகிக் கொண்டிருக்கிறேன். அப்போ இந்த தீயிலிருந்து மீளத்தானே இந்த வழியை பகவான் புத்தர் அவர்கள் போதிக்கிறார்கள். அப்போ இது மத்திய ஞானங்கிற மத்திய நிலையத்திலிருந்து பார்ப்பவருக்கு தானே இது புரியும். மத்திய நிலையம் சொன்னா அப்படி ஒண்ணு கிடையாது இங்க. அப்படி ஒரு நிலையம் இங்க இல்ல. இது 2லும் இருந்து மீண்ட சுபாவத்துக்கு பேர் தான் மத்திய ஞானம். மத்திய நிலையம். அப்ப அது உண்மை இல்ல. வெளியில் இருப்பது உண்மை இல்ல. காது விளங்குறனால எங்களுக்கு காதுக்கு கேட்கும் சத்தம் என்னத்தான் பேசிட்டாங்க, என்னத்தான் திட்டிட்டாங்க அப்படின்னு நான் அந்த எடுத்துக்கொண்ட துஷ்டியில நான் இருக்கிறேன். காது விளங்குறனால. காது விளங்கல, காதுல அ அந்து போச்சு. இந்த கிழிஞ்சு போச்சு. அது வைப்ரேட் ஆகல அப்படின்னு சொன்னா, அப்ப காது விளங்காது. அப்ப காது விளங்காட்டி, உங்கள பேசினாலும் சரி, உங்கள வாழ்த்தினாலும் சரி, உங்களுக்கு அது விளங்கலன்னு சொன்னா, நீங்க அதுக்கு எப்படி பிரதி அ குடுப்பீங்க அதற்கு நீங்க? உங்களுடைய அதுக்கு எப்படி உங்களுடைய ஈடுபாடு இருக்கும்? சத்தம் விளங்கலன்னு சொன்னா, உங்கள என்ன சொன்னாலும் உங்களுக்கு விளங்கல. அப்ப உங்களுடைய ஈடுபாடு அதுக்குள்ள எப்படி இருக்கும்? நல்லா பாருங்க. உங்களுக்கு விளங்காட்டி, நீங்க அதுக்கு எப்படி ஈடுபாடு கொடுப்பீங்க? அங்கன ஒரு ஈடுபாடு உங்ககிட்ட வராது. ஏன்னா, விளங்கல உங்களுக்கு. அவங்க என்ன பேசுனாங்கன்னு உங்களுக்கு விளங்கல. விளங்காததுனால, உங்களுக்கு அதன் மீது எந்த ஒரு ஈடுபாடுமே கிடையாது. அப்ப வெறும் சத்தமா இருந்தா, அதுக்குள்ள நல்லதும் இல்ல, கெட்டதும் இல்லன்னு சொன்னா, எங்க இருக்கு பிரச்சனை? பிரச்சனை இருப்பது உங்க மனசுல. நீங்க வளர்த்து வச்சுக்கிட்டு இருக்கீங்க. அது உண்மை கிடையாது. அதுல சத்தியம் இல்ல. அது போலி, அது பொய். அப்போ நீங்க இருப்பது கற்பனையில. கற்பனைய கற்பனை எங்க உருவானுச்சு பார்த்தீங்க சொன்னா, அதில் உண்மை, யதார்த்தம் உங்களுக்கு புரிய வரும். அப்போ இது புரிஞ்சுக்கண்டதன் பிறகு அந்த வழிக்கு நீங்க வாரீங்க. அப்போ இது பிராக்டிகலா நடைமுறையில கையாள வேண்டியது. நடைமுறை அனுபவம் தேவை இதுக்கு. இது நினைச்சு கொண்டு போறதும் கிடையாது. அப்போ இந்த அனுபவபூர்வமாக நாங்கள் மீள்றோம் இங்க.
அப்ப என்ன பேசிட்டாங்க, என்ன திட்டிட்டாங்க, என்ன வாழ்த்திட்டாங்கன்னு சொல்வது எல்லாமே எண்ணங்கள். அதுல உண்மை கிடையாதுன்னு சொன்னா, அப்ப நான் இல்லாம எல்லாமே நடக்கும். அப்ப இதுதான் வழி. இதைத் தவிர வேற எங்கேயுமே வழி ஒண்ணு கிடையாது. துன்பத்தில் இருந்து மீள்வதற்கு. துன்பத்துல, துயரத்துல, கவலையில இருந்து மீள்வதற்கு வேற எங்கேயுமே எந்த ஒரு வழியுமே கிடையாது. அது இருப்பது இந்த புத்தோத்பாத போதனையில. இது எல்லா நிலைகளுக்கும் அப்பாற்பட்டது. இங்க நிக்கிற நிலையிலும் சரி, இருக்கிற நிலையிலும் சரி, படுத்திருக்கும் நிலையும் சரி, நடக்கிற நிலையும் சரி, எல்லா நிலைகளுக்கும் அப்பாற்பட்ட சத்தியம். இதை புரிஞ்சு கொண்டதன் பிறகு நீங்க எங்க எப்படி இருந்தாலும் எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. உலகில் எங்க வேணுமானாலும் உங்களுக்கு வாழலாம். எந்த ஒரு பிரச்சனையுமே இல்ல. அப்போ இங்கே தான் நாங்க எங்களுடைய முயற்சி தேவை. நாங்க அ இதுக்கு எங்களை அர்ப்பணிக்கணும். எங்களை அர்ப்பணிச்சா தான் இந்த காரியத்த எங்களால பிடிக்க முடியும். இந்த சத்தியத்த எங்களால பிடிக்க முடியும். அப்படி இல்லாட்டி நாங்க மறுபடியும் அந்த குழிக்கு விழுந்துருவோம். நாங்க முயற்சி பண்ணாட்டி. எங்களுடைய முயற்சி இல்லாட்டி நாங்கள் மறுபடியும் குழியில விழுந்துருவோம். அந்த வேலையில் நின்று கொண்டிருக்கிற நீங்க மறுபடியும் மனசோத்தைக்கு விழும் வாய்ப்புகள் இருக்கு. இல்லன்னு சொல்ல முடியாது. அப்ப உங்களுடைய முயற்சியால தான் நீங்க பரிசோத்தைக்கு விழுவீங்க. அப்ப இதற்கு பேர் தான் சந்தம் ஜனேதி வயமதி விரியன் ஆராய்ச்சித்தம் பகஞ்ஞாதி பஜாதி என்று பகவான் புத்தர் அவர்கள் கூறினார்கள். உங்களுடைய முயற்சி, உங்களுடைய ஈடுபாடு, உங்களுடைய அர்ப்பணிப்பு இதுக்கு தேவை. அப்படி இல்லாட்டி உங்களுக்கு துன்பத்தில் மீளும் வழி ஒன்றும் கிடைக்காது. புத்த காலத்துல பகவான் புத்தர் அவர்கள் சத்தியத்தை போதனை செய்யும்போது கேட்டு இதை புரிந்து கொள்ள அவருடைய முயற்சியால புரிஞ்சு கொண்டாரே தவிர, அவர் முயற்சி பண்ணாம இதை ஒரு காதுல கேட்டுன்னு மறு காதுல விட்டுட்டு போனவங்க எல்லாத்தையுமே சத்தியத்தை விட்டுட்டு போனாங்க. அவங்களுக்கு கிடைத்தது வெறும் துன்பம் மட்டும்தான். அப்போ இந்த கேட்டு அத விமர்சித்து நடைமுறையில கையாண்டவங்க தான் திறந்து மீட்டாங்க. அப்ப அவருடைய முயற்சி தானே. இதை கேட்டு விமர்சிப்பது அவருடைய முயற்சி. நடைமுறையில கையாள்றது என்பது பிராக்டிக்கலா அன்றாட வாழ்க்கையில அவர் நடைமுறையில கையாள்றாருன்னு சொன்னா அவருடைய முயற்சியால தானே இது நடக்குது. அவரை கேட்டுட்டு அது பாட்டு கேட்பது போல கேட்டுட்டு போய்கிட்டு இருந்தார் சொன்னா அவருக்கு இது நடக்குமா? அது நடக்காது தானே. அப்போ அவருடைய முயற்சியால தான் அவர் மீண்டாரே தவிர, பகவான் புத்தர் அவர்கள் சத்தியத்தை போதனை செய்தார். அதனால நான் மீண்டுட்டேன் அப்படின்னு சொல்லி யாருமே சொல்லல. அது புத்தர் அவர்களும் சொல்லல. நான் வழியை காட்டுகிறேன். ஆனந்த ஜேதவனாராமிக்கு வரும் வழியை நான் காட்டுகிறேன். வரும் விதத்தை நான் சொல்கிறேன். அவங்க வேற எங்கிட்டாவது போனாங்க சார், அதுக்கு நான் என்ன செய்ய? அப்படின்னு கேட்கிறார் பகவான் புத்தர் அவர்கள். ஆனந்த தேரரிடம் கேட்கிறார். நான் வழியும் சொல்றேன், வரும் விதத்தையும் சொல்றேன். அவங்க வேற எங்கேயாவது போனாங்கன்னா நான் என்ன பண்ண அதுக்கு? அப்போ வழியை சொல்வது கல்யாண மித்ரவின் கடமை. அப்ப அதில் அந்த வழிக்கு வருவது ஆரிய சாவக்கரின் கடமை. உங்களுக்கு ஒரு கடமை இருக்கு. நீங்கள் முயற்சி பண்ணணும். நீங்கள் அந்த ஆற்றுல நீந்தி போகணும்னு சொன்னா நீங்க ஆத்துல பாய்ஞ்சு நீந்தணும். அக்கறைக்கு போகணுமா சார்? அக்கறைக்கு போகணுமா இருந்தா நீங்க நீந்தணும். உங்களை யாரும் இங்க கூட்டிட்டு போக முடியாது. உங்களை யாரும் தோல்ல சுமந்து கொண்டு போக முடியாது. நீங்க தான் நீந்தணும். அக்கறைக்கு போகணுமா இருந்தா நீங்க தான் நீந்தணும். அது வேற யாரோட கையிலையும் இல்லை. உங்கள் வாழ்க்கை கதை உங்க கையில தான் இருக்கு. உங்கள் கைதான் உங்களுக்கு துணை. வேற யாரோட கையுமே உங்களுக்கு கிடையாது. தம்மம் வினா நத்தி பிதாச்ச மாதா. தர்மத்தை தவிர தாய் தந்தையர் என்று கூட ஒருத்தர் இங்க கிடையாது. அப்ப தர்மத்தை நீங்க பிடிச்சீங்க சொன்னா தாய் தந்தை எல்லாமே எண்ணங்கள் தான். அவங்க எனக்கு உதவி செய்வாங்க. இவங்க எனக்கு நல்லது செய்வாங்க. நான் எதிர்பார்க்கறது இவங்க கொடுப்பாங்க. அப்படின்றது எல்லாமே எண்ணங்கள்.
அப்படி யாரும் இங்க யாருக்குமே கொடுக்க முடியாது. அப்படி யாரும் கொடுத்தவங்களும் இல்லை. அதெல்லாமே புத்தகஜன பூமி. சத்தியத்துக்குள் எல்லாமே எண்ணங்கள், தர்மத்துக்குள் எல்லாமே எண்ணங்கள். அப்போ எண்ணங்களில் நாங்கள் வாழ்வோமா, எண்ணங்களிலிருந்து மீள்வோமா என்பது உங்களுடைய கையில் தான் இருக்கிறது. எண்ணங்களில் இருந்து மீண்டா சாமானியமான வாழ்க்கையை வாழ முடியும், எளிமையான வாழ்க்கையை வாழ முடியும். மன மகிழ்ச்சி, மன நிறைவு, குடும்ப ஒற்றுமை, சந்தோஷம் எல்லாமே நிறைந்து நிறைந்து வாழ முடியும். எல்லாமே நிறைவா இருக்கும். எல்லாமே அளவுக்கு அதிகமா இருக்கும். ஏன்னா எதிர்பார்ப்பு இருக்கும் வரைக்கும் அங்கே இருப்பது துன்பம். எதிர்பார்ப்பு ஒண்ணு இல்லைன்னு சொன்னா அங்கே இருக்குது மகிழ்ச்சி. எதிர்பார்ப்பு இருப்பது துன்பம், எதிர்பார்ப்பு இல்லைன்னு சொன்னா அங்கே இருக்கிறது மகிழ்ச்சி. அதுதான் எளிமை. அந்த எளிமை தன்மைக்குள் தான் மகிழ்ச்சி இருக்கிறது, ஆனந்தம் இருக்கிறது, புன்னகை இருக்கிறது. அந்த பிரபாஸ்வர ஒளி அங்கே வீசுகிறது. பிறந்த பிஞ்சு குழந்தையை போல எந்நேரமும் அவர் அந்த பிரபாஸ்வரமான தூய்மையான மனநிலையில் இருப்பார். பிறந்த பிஞ்சு குழந்தையை போல. பிஞ்சு குழந்தைக்கு ஒண்ணுமே இருக்கல, ஒண்ணுமே இல்லை, ஏதும் இல்லை. அந்த குழந்தை எவ்வளவு சிரிச்சுக்கிட்டே எவ்வளவு அழகா இருக்கு, எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கு. அதுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்குதா? அதுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. அதனால அது மகிழ்ச்சியா இருக்கு, ஆனந்தமா இருக்கு. ஏன்னா பிரச்சனை ஒண்ணு கிடையாதுங்க. நாங்களும் பிரச்சனையில இருக்கனால எங்களுக்கு மகிழ்ச்சி இல்லை, வேதனையில வெந்து வெந்து வாழ்ந்து கொண்டிருக்கோம். அப்ப இந்த பிரச்சனைகள் இருந்து நாங்க விடுபட்டுட்டா அந்த குழந்தையை போலத்தான், அந்த குழந்தையை போல பிரபாஸ்வரமா வாழலாம். அந்த மற்றவர்களோட, நாங்க குடும்பத்து உறுப்பினரோட, சூழலோட எங்களுக்கு அந்த குழந்தையை போல வாழ முடியும். ஏன் முடியாதா? முடியும். குழந்தையை போல வாழ முடியும், சிரிச்சு கொண்டு மகிழ்ச்சியா. ஏன்னா பிரச்சனை இல்லையே. பிரச்சனை இருந்தா தான் அந்த பிரச்சனைக்கு இரையாகும் நான் இருக்கிறேன். பிரச்சனை இங்க இல்லைன்னு சொன்னா நானும் இல்லை. அப்போ அந்த குழந்தையை போல ஏதும் இல்லை, ஒண்ணும் இல்லை, துஷ்டிகள் கிடையாது. திருஷ்டி இல்லைன்னு சொன்னா அங்கே பிரபாஸ்வரம், தூய்மையான நிலை, பசுமையான நிலை, தண்ணீரை போல பரிசுத்தமான நிலை. அங்கே நல்லது கெட்டதுக்கு இடம் கிடையாது, துஷ்டிகள் இல்லை. அப்ப சத்தியத்தை காணாத வரைக்கும் நாங்கள் எப்படி இந்த நிலையை கையாள முடியும்? சத்தியத்தை காணணும். சக்கும் உதப்பாதி, ஞானம் உதப்பாதி, வித்யா உதப்பாதி, ஆலோகோ உதப்பாதி, பிரக்ஞா உதப்பாதி. சத்தியத்தை கண்டால்தான் எங்களுக்கு ஞானம் பிறக்கும். ஞானம் பிறந்தால்தான் அங்கே பிரபாஸ்பரமான மனநிலையை எங்களால் அடைய முடியும். தூய்மையான அந்த பரிசுத்தமான நிலையை எங்களுக்கு அப்போதான் அடைய முடியும். அப்போதான் அங்கே அந்த அறியாமையிலிருந்து அறிவியலை நாங்கள் சந்திப்போம். அறியாமைக்குள்ளதான் நாங்க இன்னைக்கு துஷ்டிகள்ல வாழ்றோம். அறியாமையினால பார்ப்பது இருக்குது, கேட்பது இருக்குது, மூக்குக்கு உணர்வது இருக்குது, நாக்குக்கு உணர்வது இருக்குது, உடலுக்கு உணர்வது இருக்குதுன்னு சொல்லி எல்லாம் இருக்குது. அப்படின்ற உலகத்துல நாங்க இன்னைக்கு அறியாமையினால வாழ்ந்து கொண்டிருக்கோம். அப்ப இந்த சத்தியத்தை புரிந்து கொள்வதன் ஊடாக நாங்கள் அறிவியலை கையாளுகிறோம், சத்தியத்தை கையாளுகிறோம், அறிவியலை நாங்கள் கையாளுறோம். இதுதான் அறிவியல். இதுக்கு மேல அறிவியல் ஒண்ணு இந்த உலகத்துல யாராவது இருக்கிறாங்களா? அறிவியலாளர் இன்னைக்கு உலகத்தின் எல்லையை தேடுகிறார்கள். இதுதான் உலகத்தின் எல்லை அப்படின்னு சொல்லி தேடும் அறிவியலாளர்கள் உலகத்தின் எல்லையை சந்தித்து இருக்கிறார்களா என்னைக்காவது? இல்ல. பகவான் புத்தர் அவர்கள் கூறினார், புத்த காலத்துல ஒரு பிக்ஷு உலகத்தின் எல்லையை தேடினார். புத்தர் அவர்கள் கூறினார்கள், உலகத்தின் எல்லை வெளியில எங்கேயுமே கிடையாது. உலகத்துல எல்லையை எங்கே எப்படி எவ்வளவு காலம் தேடினாலும் 100 வருஷம் நீங்க உலகத்தின் எல்லையை தேடினாலும் உங்களுக்கு அது எப்பவுமே கிடைக்காது. உலகம் இருப்பது மனதில், உலகம் இருப்பது வெளியில கிடையாது.
உலகம் இருப்பது மனதில். மனதை நீங்கள் வென்றால் உலகத்தை நீங்க வெல்வீங்க. அன்னைக்கு உலகத்தின் முடிவு உங்களுக்கு தெரியும். அதை தவிர உலகத்தின் முடிவை யாராலும் காண முடியுமா? அப்ப அறிவியலாளர்கள் அன்னைக்கு இருக்கிறாங்க. இதெல்லாம் இன்றைய விஞ்ஞானத்துல இருக்குது. விஞ்ஞானிகள் தேடுறாங்க, இன்னும் தேடிக்கொண்டுதான். நாசா என்ற நிறுவனம் இன்னைக்கு தேடிக்கொண்டிருக்கு. உலகத்தின் முடிவை தேடுது. அவங்களுக்கு கிடைச்சிருச்சா? கிடைக்கல. கிடைக்குமா? கிடைக்காது. காரணம் என்னன்னா, வெளியில உலகத்தின் முடிவை ஒருபோதும் காண முடியாது. ஏன்னா இது மனதில் தான் இருக்கு. உலகம் இருப்பது மனதில். மனதை வென்றால் அவர் உலகை வெல்வார். அப்போ அவருக்கு உலகத்தின் முடிவு அங்கேதான் இருக்கு. அப்ப அவருக்கு உலகம் இல்லைன்னு சொன்னா, உலகத்தின் முடிவை கண்டுட்டாருன்னா, அதை கையாண்டாருன்னா, அது அவருக்குள் பிரத்யட்சம் சொன்னா, அவருக்கு உலகத்தில் பிறப்பதற்கு இடம் இருக்கா? உலகத்தில் பிறப்பதற்கு அவருக்கு உலகம் ஒண்ணு கிடையாது. பிறப்பதற்கு உலகம் ஒண்ணு இருந்தா அவர் பிறப்பார். உலகத்தை வென்றவருக்கு உலகம் ஒண்ணு இல்ல. அப்ப அவருக்கு பிறப்பு இருக்குதா? அப்போ இதுக்குத்தான் பிறப்பு இறப்பு என்ற பயணத்திலிருந்து மீளும் வழி. அப்போ துன்பத்திலிருந்து மீளும் வழி, நிர்வாணம் அடையும் வழி, இதுவே நிரந்தரமான வழி என்ற இந்த வழியைத்தான் எங்களுடைய குருநாதர் இந்த யுகத்தில் போதிக்கிறார்கள். அப்போ அது இருப்பது இந்த புத்தோத்பாத போதனைகள்ல தான், வேற எங்கேயும் கிடையாது. அப்போ படிச்சு பட்டம் பெற்று நாங்க விஞ்ஞானிகளை இன்னைக்கு தேடிக்கொண்டு இருந்தாலும் அதில் உண்மை கிடையாது. இந்த மனம் உருவான விதம் பற்றி தெரிந்து கொண்டு மனதில் மீளும் வழியில் பயணிப்பவர் மனதை வெல்கிறார், உலகை வெல்கிறார். அப்ப அவருக்குத்தான் உலகத்தின் முடிவு தெரிகிறது. உலகத்தின் முடிவை அவர் தான் சந்திக்கிறார் என்கிற இந்த வழியை பகவான் புத்தர் அவர்கள் பிக்ஷு கிட்ட சொல்றார். வக்கலி என்ற பிக்ஷு அவர் அப்ப உலகத்தின் முடிவை வெளியில தேட போகல, மனதை விமர்சித்தார். மனதை பார்த்தா மனம் என்பது சங்காரா. சப்பே சங்கார அனிச்சா யதா பஞ்ஞாய பස්සதி அத்தி நிப்பந்தி துக்கே ஏசமக்கோ விசுத்தியா என்கிற. மனதை பார்த்தா மனதை வென்றவருக்கு உலகம் ஒண்ணு கிடையாது. உலகத்தை வெல்வர் மனதை வெல்கிறார் என்றார். அப்போ அங்கே துன்பம் என்பது கிடையாது. இதான் மகா பிரஜா என்று பகவான் புத்தர் அவர்கள் கூறினார்கள். எல்லாமே எண்ணங்கள். சப்பே சங்காரா, எல்லாமே எண்ணங்கள். நாங்க எதை செய்தாலும் அது ஒரு எண்ணம் மட்டும்தான். நாங்க வீடு கூட்டுறோம். அன்றாட பிராக்டிக்கல் வாழ்க்கையில வீடு கூட்டுறோம். வீடை துடைச்சி கூட்டி பெருக்கி எடுக்கணும்னு சொன்னா அது ஒரு செயல். அந்த செயலுக்குள் நாங்கள் வீடு கூட்டுறோம் சொன்னா சொல்வது வெறும் எண்ணம் மட்டும்தான். வீடு என்பது ஒரு எண்ணம் தானே. கண்களுக்கு தெரிஞ்சிச்சு, காதுக்கு கேட்டுச்சு, அது இரண்டும் இணைஞ்சிச்சு, வீடு உருவானுச்சு. அப்ப அது ஒரு எண்ணம். வெளியில இருக்கா? வெளியில கிடையாது. அப்போ நாங்கள் செய்வதில் சொல்கிறோம் இது வீடு அப்படின்னு சொல்லி. வீடு என்பது வெளியில சொன்னா அது மனசுல தான் சொன்னா. அப்ப செயலும் சரி, பேச்சும் சரி, எண்ணமும் சரி. 3 சங்கார, காய சங்கார, வச்சி சங்கார, மனோ சங்கார. அப்ப இந்த 3 பேச்சிலும் சரி, செயலிலும் சரி, எண்ணங்களிலும் சரி, எல்லாமே இருப்பது எண்ணங்கள். அப்ப சப்பே சங்கார அனிச்சா. அப்போ